ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைலாக் எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல. எனக்கு போய் வாழை விட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் பிடிக்கும். இப்படி பஞ்சு டைலாக் ஏகப்பட்ட பஞ்சு. ஆமா, கதை சொல்லும்போது அது பயந்துட்டு இருக்கு. ஒரு ஷாஜகான் தமிழன் மாதிரி பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பகவதி மாதிரி ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டை எப்படி அவர் சொல்லி ஓகே பண்ண வச்சிங்க? இப்போ எங்களுக்கெல்லாம் அவர் கூட நெருக்கமாக இருந்ததால தெரியும். அவருடைய கிராஃபை வந்து அப்படியே அழகாக வரைஞ்சி கொண்டு வந்தது யாருன்னா எஸ்ஏ சார் தான். கரெக்டாக ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாள் மட்டும் மறுபடியும் கூப்பிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது ஓகே அப்படின்னாங்க. ஷூட்டிங் 2 நாள் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இந்த படம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க சார், பயங்கரமாக நீங்களே கொண்டாடுவாங்க பாருங்கள் அவங்க ஃபேன்ஸு. தேட்டரில் அது பயங்கர கிளாஸ் அதுக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு நைட் ஃபோன் பண்ணாரு. அது எப்படி அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னீங்க? நான் தான் சொன்னேன் சார். அந்த சாங் இருக்கு இல்லையா, அச்சமில்லை அச்சமில்லை, அது வந்து ஆக்சுவலி சிங்கமொன்று வருதே. விஜய் சார் அந்த சாங் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். அவர் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். அண்ணாமலையில் வந்து சிங்கம் ஒன்று போடுறப்பட்டதேன்னு இருக்கு, இங்கே சிங்கமொன்று வருதேன்னா நம்ம இளைய தளபதியின் தலைவர் விஜய் மாநாட்டில் அவர் பேசுன டிவியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நானே அப்படி ஆக நம்ம விஜய் சாரா இது அப்படிங்கிற மாதிரி தான் வடிவல் சொல்கிற மாதிரி. வடிவேல் சார் எப்படி சார் விஜய் சாரோட அப்படி ஆட வச்சிங்க? அது கவுண்டமணி அண்ணா வந்து டயலாக் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஆமாம், இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லையும் பாடி லாங்குவேஜ்லையும் வடிவேல் அடிச்சுக்க ஆளே 2 டீ கேட்டு அலோவ் பண்ணுவோம், கிராமமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு விஜய் சார் சொல்லுவார். ஆக்சுவலி அந்த காமெடி வந்து நாங்கள் ஸ்பாட்டில் எழுந்த காமெடி. ஓகே, அது இருக்கிற சீன் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குப்பா. ஆனால் இதை விட இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட் நல்லா இருக்கும் போது தான் நான் ஏன்னா அப்படியே என்ன பண்ணலாம், என்ன காமெடி பண்ணலாம், ஆளுக்கு நான் அங்கே திருமலை படமே நான் பண்ண வேண்டிய படம் தான். பகவதிக்கு அப்புறம் திருமலை என்னை பண்ண சொன்னார். அஜித் சாரை நீங்கள் படங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் ஆர் 2 வேர்டு மட்டும்தான் அவர் ஹைலைட்டாக பண்ணுவார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட் அல்லது 2 வேர்ட்ஸ் மட்டும் கையில் கொடுங்களேன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்ன சார் கெட்டப் புதுசா இருக்கு? இது வந்து ஒரு படத்துல வந்து வாலண்டியரா கேட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு கெட்டப் வேணும் சார் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஈஸியாலாம் பேர்டு வளராது. இது ஒரு 2 months ஆக வெயிட் பண்ணி ஓகே இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்காது. ஓகே ஓகே, அந்த படத்துக்கான கெட்டப் ஓகே முடிஞ்சிடும், இந்த மாசம் எண்டோட முடியுது. ஓகே, அப்புறம் நம்ம பழைய கெட்டப் போக வேண்டியதான். ஓகே, ஸோ பகவதி படம் கிட்டத்தட்ட 2002 ரிலீஸ் ஆன படம் 24 வருஷம் கழிச்சு திருப்பி நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரிலீஸ் விஷயம் கேட்டப்ப உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு ரிலீஸ் ஆகுறதே எனக்கு தெரியாது. உங்களுக்கே எனக்கே தெரியாது. ஓகே, நான் திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி உங்க படம் ரிலீஸ் ஆகுது போல இருக்கு அப்படின்னாப்புல. எது பகவதியா அப்படின்னு. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 months பிஃபோர் வந்து அப்போலாம் அந்த வருஷம் இந்த கில்லி எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அந்த கட்டத்தில் பகவதி வரதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, எனக்கு கூட டிசைன்லாம் அனுப்பியிருந்தாங்க, யாரும் தெரில அனுப்பியிருந்தாங்க. நான் ஓகே வரப்போதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்போ வரல அது. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு ரூமர் ஆர்கனைசேஷன் நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பேப்பரில் ஆட் வந்துருந்துச்சு. பேப்பரில் ஆட் வந்தோன்னே பார்த்தா அதில் அந்த கீழே வந்து ஜெயராமன் அப்படின்னு அந்த அந்த கான்டாக்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி நான் உறுதிப்படுத்தினேன், ரிலீஸ் ஆகுதா? ஆமாம் சார், நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஈரோடு மாவட்டத்தில் டிவிகே கட்சியினுடைய ஏதோ பொறுப்பில் இருக்கார் அவர். ஓகே, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். நாங்கள் தான் சார் ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் சரி வாழ்த்துக்கள் சொன்னேன். ஓகே, ஆமாம், படம் ஒரு அவர் தானே சொன்னார் 100-110 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னாரு. ஓகே, சரி ஓகே, என்ன ஒரு பையன் அந்த ஐபிஎல்லாம் வந்திருக்குது, அந்த டைத்துல ரிலீஸ் ஆயிருக்குதே அப்படின்னு ஒரு இதுவாக இருக்குது. ஓகே ஓகே, ஸோ பகவதி படம் அதாவது என்னன்னா விஜய் சார் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறின படம் திருமலை நிறைய பேர் சொன்னா கூட அதுக்கு முன்னாடியே நீங்க தான் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து ட்ரை பண்ணீங்க. அந்த கதையை கேட்டு அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? ஒரு ஷாஜகான் தமிழன் மாதிரி பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பகவதி மாதிரி ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டை எப்படி அவர் சொல்லி ஓகே பண்ண வச்சிங்க? இல்லை, உண்மையை சொல்ல போனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எஸ்ஏ சார் தான் நாங்கள் எல்லாருமே கதை சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, எஸ்ஏ சார் கதையை கேட்டு அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தால் அதை வந்து அவர் அப்புறமா அவர் விஜய் சாருக்கு சொல்றதுக்கு அனுப்புவார். அப்புறம் விஜய் சார் கேட்டுட்டு அவருக்கும் பிடித்திருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகும். சப்போஸ் அவருக்கு பிடிக்கல, விஜய் சாருக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருந்து விஜய் சாருக்கு பிடிக்கலன்னா அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகும். அப்படி எனக்கு வந்து இந்த கதையை எஸ்ஐ சார் கேட்டுட்டு நல்லா இருக்குது. எஸ்ஐ சாருக்கு வந்து அதாவது வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் அவர் கூட நெருக்கமாக இருந்ததால தெரியும், அவருடைய கிராஃபை வந்து அப்படியே அழகாக வரைஞ்சி கொண்டு வந்தது யாருன்னா எஸ்ஐ சார் தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரை ஹீரோவாக்கி அதுக்கப்புறம் அவருக்கான கதைகளை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கதைகளை பயனடிக்கலாம். சிட்டியை மட்டும், அதாவது சிட்டினா சென்னை ஏரியா மட்டும் அவர் வாங்கிக்கிறது, அந்த படத்தை வந்து அதுக்கான பப்ளிசிட்டி பண்ணுறது, அந்த படங்களை வந்து தேட்டரில் வந்து நல்லா ஓட வைக்கிறதுக்கான என்னென்ன பேக்கேஜ் அதெல்லாம் பண்ணி அப்படி அழகாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்னென்னா
விஜய் சாரை வந்துட்டு காதல் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஆக்ஷன் கதையை ஹீரோவை மாற்றணும்னு இருக்கு அவர் முடிவில் இருக்கும்போது தான் தற்செயலாக நான் போய் இந்த கதையை சொல்கிறேன். ஓகே. அப்போ ஒரு கதையை கேட்டோன்னே இந்த கதை நல்லா இருக்குது, ம். இதை பண்ணலாம் அப்படின்ட்டு விஜய் சார் பண்ணார். விஜய் சார் கதையை கேட்டோன்னே ரொம்ப ஹெவியாக இருக்காண்ணா அப்படின்னாரு. அப்போ நான் கதை சொல்லும் போதே அந்த படத்தில் அவர் ஒன்று இப்படி ஷேக் 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 அப்படின்னு பண்ணுவார், அதெல்லாம் பண்ணி காமிப்பேன். ஓகே. அதெல்லாம் பண்ணி தான் கதையே சொன்னேன். ஓகே. அப்புறம் ஆண்டவன் கொடுக்கறது யாரும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி டைலாக்கு. அப்படியே உனக்கெல்லாம் எது வாழை விட்டு தான் பிடிக்கும், எனக்கு அப்படி தான் வாழை விட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் பிடிக்கும், இப்படி பஞ்சு டைலாக். ஆமா, கதை சொல்லும்போது அவர் பயந்துட்டாரு. ஓகே. அவருக்கு மைண்ட்ல என்ன ஆச்சுன்னா, இது ரஜினி சார் பேச வேண்டிய டைலாக்ல இதெல்லாவே இது போய் நமக்கு பண்ணதான் அவங்க ஜாஸ்தியா இருக்குமோன்னு அவர் ஃபீல் பண்ணாரு. அப்ப நான் சொன்னேன், சார் அப்படி இல்லை, ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 2 தான் சார். ம். ஒன்று, இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு இல்லை ஆவரேஜ், 2ல் ஏதோ ஒன்று நிச்சயம் அந்த படத்துக்கு நடக்கும். ஓகே. ஆனால் இந்த படம் வந்து உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டெஃபினட்டாக டேர்ன் பண்ணி விட்டுரும். ம். இதை உங்கள் ரசிகர்கள் இப்படி ஒரு படத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள் படங்களை நீங்கள் லவ் படம் பண்ணால் கூட அதில் பேசக்கூடிய பஞ்சு டெலாக்கு, ஓகே. அப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து சாதாரண பேசின விஷயத்தை வச்சு கான்ட்ரவர்சி பண்ணுறது, ம். அப்படிலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அந்த ஃபேன்ஸினுடைய வார் உச்சத்தில் இருந்த கண்டிப்பா காலகட்டம். கண்டிப்பா. இவர் ஏதோ ஒரு படத்தில் இவர் தற்செயலாக என்னடா அதுன்னு இவர் பேச அது வந்து கான்ட்ரவர்சி ஆச்சுலாம் உங்களுக்கு ஆமா தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா. அப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதை வந்து உங்களுக்கு அவங்க ஆடியன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் சார். அப்படி முரட்டுக்காலையிலேருந்து அதுக்கு முன்னாடி குப்பத்து ராஜா ரஜினி சார் பண்ணது, ஓகே. எல்லாம் முன் கைராசி, இதெல்லாம் ரஜினி சார் பண்ண ஆக்ஷன் படங்கள். ம், ம். இதெல்லாம் உதாரணம் சொல்லி, சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும் ஓகே. அப்படின்னு ஒரு கடத்தில் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, பண்ணிட்டாரு. கரெக்டாக ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாள் மட்டும் மறுபடியும் கூப்பிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது ஓகே. அப்படின்னாரு. ஷூட்டிங் 2 நாள் ஷூட்டிங் போகிறோம், ஓகே. மறுபடியும் கதையை முதல்ல வந்து சொன்னேன், ஃபுல்லாக சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஓகே. சார் இந்த கதை வந்து வெறும் கமர்ஷியல் கதையாக பண்ணல சார், இதுக்குள்ளே எமோஷன் இருக்குது, இதுக்குள்ளே வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ம். ஸோ கமர்ஷியல் படமும் வந்து இருக்கிறதுலே கஷ்டமான விஷயமே, உண்மையிலே நம்ம ஈஸியாக எல்லாரும் கடந்து போகிற விஷயம் கமர்ஷியல் படம் சொல்லிட்டு போகிறாங்க. இருக்கிறதுலே கஷ்டம் கமர்ஷியல் படம் பண்ணுறது. ஒரு ஈஸ்தட்டிக் படம் சொல்லுவாங்களே, ஆமா, ஏஸ்தட்டிக் ஆமா. அந்த மாதிரியான படம் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸி. ம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தினுடைய பாதிப்புலையோ இல்லை நீங்கள் பார்த்த ஒரு கேரக்டருடைய பாதிப்புலையோ தான் நீங்கள் கதை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்குது, சீன்ஸ் இருக்குது, ஓகே. சீக்வன்ஸ் இருக்குது, அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உதாரணமாக ஒரு படத்தை எடுத்து பேசுவோமே, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுத்து பேசணும்னா, ம். அந்த சம்பவம் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தையோ இல்லை பாதித்த ஒரு சம்பவத்தை தான் படமாக பண்ண போகிறாங்க. அதுக்கு ஓகே. ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆஸ்டிஸ் இருக்குது. அந்த கேரக்டர் தாடி வச்சிருப்பான், ம். அந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருப்பான்னு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து கமர்ஷியல் படம் மேக் பிலீவ், நம்ம அவங்க நம்ப வைக்கணும். ம். அதில் தான் உள்ளுக்குள்ள எல்லா பேக்கேஜும் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பசங்கனாலும் அது மாட்டிக்கும் ஓகே. அப்படின்னு நான் சொல்லிட்டு, இந்த படம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க சார், பயங்கரமாக நீங்களே கொண்டாடுவாங்க பாருங்க அவங்க ஃபேன்ஸு அப்படின்னு. ஓகே. அதே மாதிரி அப்புறம் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் யோசிப்பாரு, ம். ஆனால் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாறவே மாட்டாரு. மாட்டார். அது வந்து நாங்கள் வந்து எப்போ இருந்து நான் ஒரு செல்வான்னு படம் ஆமா, ஆமா. பழக்கம், அவருடைய தனிப்பட்ட குணமே அதான். நான் ஆச்சரியப்படுத்திருக்கேன். ம், ம். ரொம்ப யோசிப்பார், ஒரு விஷயத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப யோசிப்பார். அப்படியே யோசனை பண்ணிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் போய் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். ஓகே. அது நான் இல்லை சரியாக வரும், அல்லடா வரதை பார்த்துக்கலாம், அப்படி ஒரு மூடு வரக்கூடிய அவர். அப்படி அவர் பகவதி கேரக்டர் அந்த பகவதி படம் பண்ணும்போது முழு இன்வால்வ்மெண்ட்டாக தான் பண்ணார். முழு ஓகே. இன்வால்வோட பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு நைட் எனக்கு ஃபோன் பண்ணார். ம். எதுக்குன்னா, ஆண்டவன் கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறது யாராலும் கொடுக்க முடியாது டைலாக் பேச மாட்டேன்ட்டார் ஷூட்டிங்கில். ஓகே. அது வேறு ஏதாவது மாற்றுங்க, கொஞ்சம் ஓவராக இருக்குது, எனக்கே அந்த டைலாக் பேசும்போது ரஜினி சார் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் ஓகே. சொன்னேன், இல்லை சார் நீங்கள் எதை மைண்டில் வச்சு பார்க்குறீங்கன்னா, ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான், ஆமா. ஆனால் நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பாங்க அப்படின்னு கை- பாச்சா டைலாக் மைண்டில் வச்சுட்டீங்க. அந்த பேட்டர்ன் டைலாக் கிடையாது சார். ஓகே. இது வந்து குரானில் வந்த ஒரு வாக்கியம், குரானில் அது இருக்குது அந்த ம். வாக்கியம். இது வந்து நான் இருக்க குரான்லாம் படிக்கல சார், ம். ஒரு மசூதி வாசல்ல எழுதி போட்டிருந்தாங்க, நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த கதைக்கு பொருத்தமான வார்த்தை. ஓகே. அதனால அதனால அந்த சென்டென்ஸ் வச்சா, இது தெய்வீக வார்த்தை, இது இதுக்கு வந்து கண்டிப்பாக பவர் இருக்கும், பேசுங்கன்னு. அப்புறம் பேசி காமிங்கன்னு சொல்லி நான் பேசுனதா பண்ணி காமிச்சார். ஓகே. பண்ணார், நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். ம். அது தேட்டரில் அது பயங்கர கிளாஸ். அதுக்கு ஓகே. அதை பார்த்துட்டு எனக்கு நைட் ஃபோன் பண்ணார், அது எப்படி அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னீங்க. நான் தான் சொன்னல சார், அது நான் இல்லைன்னா டைலாக் கிடையாது சார், படத்துக்கு பட்டுக்கூட பிறப்பாடு தான் டைலாக் எழுதினாரு. நானும் அங்கங்கே கொஞ்சம் டச் பண்ணுவேன், பஞ்ச் டைலாக்லாம். ம். ஸோ நான் சொன்னேன், இது நானும் ரைட்டரும் டைலாக் இல்லை, இது வந்து நபிகள் நாயகம் எழுதுனது, அது கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு ஒரு இது இருக்கும் சார், பவர் இருக்கும் சார். அது
அப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சு திருமலை பண்ண ஆரம்பிச்சார். பகவதி பண்ணலைன்னா திருமலை பண்ணிருக்க சான்சஸே கிடையாது. பகவதி ஃபுல்லா பேக் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 மாசம் வரைக்கும் அவர் சந்திக்க போறலாம் முன்னாடி அவர் இப்படி தான் பண்ணுவார். அந்த பேனதேச படத்துல உண்டு அதை பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 தடவை நான் அவரோட ஒரு ஆக்ஷன் படம் பண்ண வேண்டியது பகவதிக்கு அப்புறம். அப்ப நான் ஆல்ரெடி வெவ்வேறு கமிட்மெண்ட்ல இருந்தா அதனால போக முடியல. 2 தடவை கூப்பிட்டாரு. 2 தடவையும் நான் வந்து வேற கமிட்மெண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அதான் கில்லிக்கு அப்புறம் தலைவர் ரேஜே வேறல. அதனால அதுக்கப்புறம் நானும் அவரை அப்ரோச் பண்ண முடியல. அவரும் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ கேட்கவே வேண்டாம், அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. ஸோ இவ்வளோ யோசிச்சு வந்த படம் வந்து பகவதியில் வந்து என்ன ஷார்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க? எந்த சீன் எடுத்தீங்க? விஜய் சாருக்கு ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே வந்து சாங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து என்னோட ஸ்டைல் அது. நான் எப்பவுமே இந்த முதல் நாள் ஷூட்டிங் வந்து சாங்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா டீமு கேமராமேன் வந்திருப்பாரு, புதுசா இருக்கும், எனக்கு புதுசா இருக்கும், அவருக்கு நான் புதுசு, அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஜெல்லாகிறதுக்கு கொஞ்சம் லைட்டரா போவோம், எடுத்த உடனே ஹெவியா போவோம்டான்னு சொல்லி சாங்ல ஆரம்பிப்பேன். அப்படி அல்லு அல்லு அந்த சாங் தான் அதான் ஃபர்ஸ்ட். அதான் பிரசாஷ்ல செட்டு போட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதுல கூட அவர் வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன். அந்த அல்லு 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 அந்த அதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சது. சூப்பர். அந்த படங்கள்ல பகவதி படத்துல பாட்டும் வந்து பெரிய ஹிட். எல்லா பாட்டும் அல்லு அல்லு அந்த கொக்கோ கோலா ப்ரௌனு கலர் வடிவேல் சார் எப்படி சார் விஜய் சாரோட அப்படி ஆட வச்சிங்க? அந்த காம்பினேஷன் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னதான் பார்த்துருந்தா கூட பகவதியில் வந்து அந்த காம்பினேஷன் இன்னுமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க மக்கள். அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் எப்படி எழுதுறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இப்போ மகாபிரபு படத்துலேருந்து கேட்கணும், ஆக்சுவலி கேட்க போனால். பட் எப்படி அந்த காமெடி ரைட்டிங் வந்து எப்படி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வருது? அதில் எனக்கு வந்து நான் ஆக்சுவலி வந்து நான் வந்து என்னுடைய ஒரிஜினலான விஷயம்னா நான் ஹியூமரான படங்கள் பண்ண தான் வந்தது. என்னுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸு, அப்புறம் நான் பப்ளிக்கில் கூட நிறைய ட்ராமாஸ்லாம் போட்டிருக்கேன். என்னுடைய ட்ராமா எல்லாமே ஹியூமரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நகைச்சுவைங்கும் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு மற்ற விஷயத்துக்கு மெனக்கிட வேண்டியதில்லை. ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்துட்டு டயலாக்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தாலும் ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் ஃபுல் என்னுடைய காலேஜ்ல இருந்து நான் போட்ட ஸ்கிட் ஆகட்டும், அப்புறம் என்னுடைய மோனோ ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே எனக்கு ஹியூமரில் தான் பேஸில் தான் போயிருந்தேன். ஸோ ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் பண்ணணும்னு தான் என்னுடைய ஆசை சினிமாவுக்கு வரும்போது. அப்போ சங்கர் கோ டைரக்டர், நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது சங்கர்ட்ட ஃபுல்லாக நான் இந்த கதை தான் சொல்லுவேன். விழுந்து சிரிப்பாரு. அப்படியெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கதையை இன்னும் நான் படம் பண்ணல. ஆமா ஒரு 4 பசங்களை வச்சு கதை பண்ணியிருந்தேன். 4 பசங்களை வச்சு அந்த கதையில வந்துட்டு சங்கருக்கு அந்த கதை தெரியும், பயங்கர ரசிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, இது நான் வந்து சூரியன், ஜென்டில்மேன் இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சேன். சூரியன்ல நான் அசிஸ்டன்ட், ஜென்டில்மேன்ல நான் அசோசியேட் டைரக்டர். ஸோ அந்த படம்லாம் கமர்ஷியல் ஹிட். ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர்ஸ் அந்த கமர்ஷியல் கதை தானே கேட்பாங்க. கண்டிப்பாக. அதனால் நான் ஒரு கமர்ஷியல் கதை பண்ணணும்னு சொல்லி நான் உட்காந்து பண்ண கதை தான் மகாபிரபு. ஸோ அப்படியே கமர்ஷியல் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஆனாலும் என் படங்கள்ல ஹியூமர் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஏரியாவிலே வந்துடும். ஹீரோ கேரக்டர் ஆகட்டும். இப்போ என் படத்தில் நீங்கள் ஹீரோ வந்து ஆக்ஷன் ஹீரோ தான், ஆக்ஷன் தான் பண்ணிருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு காமெடி டீச் இருந்துகிட்டே இருக்கும், எல்லா படத்துலயுமே இருக்கும். அது எனக்கே ரொம்ப நாள் கழிச்சுன்னு தெரிய வந்துச்சு. ஏன்னா படத்துல ஹீரோ காமெடி பண்ணிட்டே இருக்காரு, எல்லா படத்துலயும் ஹீரோ காமெடி பண்ணுவாரு. காமெடின்னு கூட அவனுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருப்பாரு. அது மகாபிரபுல வந்து நான் பண்ணும்போது என்னோட அப்ப சரத் சார் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, பயங்கர ஆக்ஷன் படம் தானே. ஸோ என் அசிஸ்டன்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் சரத் சார் ஸ்டிப் பாடி, அவர் எப்படி இந்த ஹியூமரை பண்ண முடியும்னாரு. நான் இல்லை, சரத் சாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகா வேலை வாங்கலாம், நம்ம என்ன சொல்றோமோ அழகா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட், நல்லா பண்ணிடலாம்னு சரத் சாருக்கு அந்த மேடம் அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்து அதை அப்படி பண்ணிருப்பார் ஸ்கிரீன்ல. ஸோ அவரு கூட பண்ணது. அது மாதிரி வடிவேல் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீனை ஒரு காமெடியனா இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அது வந்து அப்ப இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கு அது கவுண்டமணி அண்ணா வந்து டயலாக்ல நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு. இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லையும் பாடி லாங்குவேஜ்லையும் வடிவேலன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவர் சூப்பரா அதை பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு சீன் யோசிக்கிறதுக்கு ஈஸியா வருமே. அதனால நான் வந்து வடிவேலன் பண்ணும்போது வடிவேலனுக்குன்னே சீன்ஸ் எழுதுது. அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான வைரலான காமெடி பாத்தீங்கன்னா, டீ கடையில அண்ணா நீ வந்து டீ சாப்பிடலாம் வச்சுக்கோ, அப்ப நான் வீட்டு வந்து கை நினைக்க வாங்கடா, அப்படி ஊருக்கார போய் டீ கடை வச்சிருக்கா வாங்கடான்னு சொல்லி 2 டீ கேட்டு அலோவ் பண்ணுவோம், கிராமமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு விஜய் சார் சொல்லுவாரு. ஆக்சுவலி அந்த காமெடி வந்து நாங்க ஸ்பாட்ல எழுந்த காமெடி. அது நான் ஸ்கிரிப்ட்ல ஸ்பாட்டுக்கு போகும்போது நான் வேற ஒரு சீன் எழுதி வச்சிருந்தேன். வேற ஒரு சீன் எழுதி வச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் வடிவேலனை வந்தாரு. வந்தோடனே அண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், நல்லா இருக்குப்பா, ஆனால் இன்னும் இதை விட கொஞ்சம் சீனு நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது
இப்போ ஷூட்டிங் அன்னைக்கு எல்லாம் வந்து இறங்கி ஆர்டிஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ நான் சொன்னேன், இது இந்த இப்போ இருக்கிற சீன் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குப்பா, ஆனால் இதை விட இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட் தான் நல்லா இருக்கும் போது நான் ஏன்னா அப்படியே என்ன பண்ணலாம், என்ன காமெடி பண்ணலாம், ஆளுக்கு நான் அங்கே ஷூட்டிங்ல லைட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. அப்போ நான் சொன்னேன் என்னன்னா, வடிவலன்ட்டு எங்க ஊர்ல காலேஜ் சைடில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்க காலேஜ் பக்கம் ஒரு டீ கடை உண்டு. ஸோ நாங்கள் சாயங்காலம் அங்கே தான் நிற்போம், நின்று டீ குடிச்சிட்டு அங்கே வந்து இப்போ அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அப்போ எவனா நம்ம ஃப்ரெண்ட்ஸு போவானுங்க, நாங்கள் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா, மாப்பிள்ள காஃபி சாப்பிட்றியா அப்படிமா, அவன் இல்லை மாப்பிள்ள வேண்டாமா, வாடா வந்து காஃபி சாப்பிட்றா அப்படின்னா வருவான். வந்தவன் என்ன பண்ணுவான், இது என்னது போண்டாவான்னு போண்டாவை எடுப்பான், நமக்கு ஜிக்குன்னு இருக்கும். அடுத்து ஒரு கேக் எடுப்பான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பழத்தை திம்பான். இப்போ இதெல்லாம் எங்கள் கையில் இருக்க காசில் கணக்காயிட்டே இருக்கு. ஐயோ அவனை ஒன்றும் வயசு போனவனை கூப்பிட்டு நம்ம தான் கடைசியாக ஒரு பழுத்த பில்லை வச்சுட்டு போயிடுவோம், கெட்டுவோம். ஓகே. இதை வந்து சொன்னேன், நல்லா இருக்குப்பா, இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உட்காந்து டெவலப் பண்ணதான் அந்த காமெடி. அப்போதான் லாரி விரிக்குது சொல்றது. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா அப்பதான் சிங்கமுத்து அண்ணனை கூப்பிடலான்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, அன்னைக்கு தான் ஷூட்டிங், அன்னைக்கு காலில் வர வச்சு, எங்களுக்கு அவர் ஷூட்டிங் இல்லாமல் இருந்தார். வந்து அந்த காமெடி ஸ்பாட்ல குக் பண்ணி கலந்த காமெடி, அது பயங்கர ஹிட் அது. எப்பா அதே மாதிரி பகவதியில வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் சீன்னா வந்துட்டு ஜெய்யை வந்து குத்திருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவர் ஆசிரியர் வீட்டுல போயிட்டு அவர் பேசணும். அவர் என்ன பண்ண, தலையில 6 தையல் போட்டிருக்கு, என்கிட்ட இருக்கு எல்லாமே என் தம்பிக்கு தான் சொல்லி ரொம்ப ஒரு அப்பாவியா அந்த சீனை நடிச்சிருப்பாரு. அந்த சீன் எப்படி சொன்னீங்க அவர்கிட்ட, அவர் எப்படி அதை இன்டேக் பண்ணிக்கிட்டாரு? இல்ல அது வந்து ஆஸ் இட் இஸ் அவர் ஸ்கிரீன்ல அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரிதான் அவருக்கு நரேட் பண்ணணும். ஓகே. அதை நான் நரேட் பண்ணேன். அது விஜய் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காமெடி சீன் சொல்லும்போது மட்டும்தாங்க அவர்கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எதிர்பார்க்க முடியும். ஓகே. காமெடி சீன் நம்ம அதாவது நம்ம வந்து இந்த காமெடி வந்து வெளியே தேட்டரில் ஆடியன்ஸ் பஸ்ட் அவுட் ஆகி சிரிக்கிற காமெடியாக இருக்கும். அந்த காமெடி மட்டும் தான் அவர்கிட்ட வந்து ரியாக்ஷன் வரும். அப்படி கதை அடிம்பார், அவ்வளோதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் அடிம்பார். ஆனால் மற்றபடி நார்மல் காமெடிலாம் அப்படின்ட்டு இருப்பாரு. அந்த நமக்கு தெரியும் அவர் இந்த காமெடி இந்த காமெடி தியேட்டர்ல அள்ளப்போ நமக்கு அப்பயே கெஸ் பண்ணிடலாம், அப்படி எது நமக்கு தெரியும். ஆனா வேற எந்த கதைக்கு எதுக்குமே அவர்கிட்ட வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் அப்படியே தான் கேட்டுட்டே இருப்பாரு. ஓகே. ஃபுல் கதையை நீங்க அவர் எவ்வளவு நேரம் சொன்னாலும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சொன்னாலும் ஃபுல்லா அப்படி கேட்டே இருப்பாரு. எந்த ரியாக்ஷனும் வராது. இடையில தண்ணி குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது, அப்படியே கேட்பாரு. கேட்டு முடிச்சுட்டு ஓகே நான் நாளைக்கு சொல்றேன் பாரு, நைட்டு திங்க் பண்ணிட்டு மறுநாள் காலை ரிசல்ட் வரும். அதனால எனக்கு வந்து இந்த சீன் சொல்லும் போது நான் அவ்வளோ அவர் சொன்னேன், அங்கே இங்கே அவனுக்கு 6 தையல் அப்படிலாம் எமோஷனலாக சொல்கிறேன். அவர் அப்படியே கட்டே இருக்காரு, எதுவுமே சொல்ல. அதுமாதிரி படம் பண்ணுறோம் முடிவு பண்ணியாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர அந்த சீன் எடுக்கிறோம் அன்னைக்கு. அப்போ அந்த சீன் சொல்லும் போதும் அவர் ஓகே ரெடிண்ணா அப்படின்னாரு. நான் சரின்னு கேமராலாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு ஸ்டார்ட் கேமரான்னு அவரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே நம்ம மனசில் ஒன்று வச்சுருப்போம்ல, இப்போ இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரணும்னு, ஓகே, அதை தாண்டி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அங்கே தெரிஞ்சிச்சு அந்த சீன் பயங்கரமா காப்பாத்திட்டாரு இந்த சீனை அப்படின்னு. டேரக்டர் நமக்கு அதான் தோணும், பாடி ஹீரோ சீனை காப்பாத்திட்டாரா அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த சீன்ல அவர் நடிக்கும் போது நமக்கு அந்த எமோஷன் உள்ள இறங்குச்சு. அது தியேட்டர்ல அப்படியே ஆடியன்ஸுக்கும் அந்த எமோஷன் உள்ளுக்குள்ள அப்படி அந்த 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 எமோஷன் கடந்திருக்கும், அப்படியே ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளேயும் கடந்திருக்கும். அது வந்து என்னன்னா அவருடைய அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவோம். சில ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சில ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்க பண்ணுறப்போ அது ரொம்ப ஹைலைட்டாக போகும். இப்போ நீங்கள் அஜித் சாரை நீங்கள் படங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா 1 வேர்ட் ஆர் 2 வேர்டு மட்டும்தான் அவர் ஹைலைட்டாக பண்ணுவார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட் அல்லது 2 வேர்ட்ஸ் மட்டும் கையில் கொடுங்களேன், அதை வந்து வேற லெவலுக்கு பண்ணுவார். இந்த அது ஆகட்டும், இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த குட் பேட் அக்லியில் வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு இடத்துல வரும் ட்ரெய்லர்ல, சூப்பரா பண்ணிருப்போம். ஒரு 2 வார்த்தை தான் அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அஜித் சாருக்கு பாரும். அப்போ என்ன சொல்றது, ஒரு இந்த எல்லா அவருடைய வரலாறு ஆகட்டும், வில்லன் எல்லா படத்துலயும் வரும். அந்த வில்லனிக்கு இருந்துகிட்டே ஒரு சின்ன ஒரு சேட்டை பண்ணுவாரு, அது சரி ஒரு ரியாக்ஷன் மாத்துவாரு. அதெல்லாம் அவருக்குன்னு ஸ்பெஷல். சில ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஸ்பெஷல் இருக்கு. ஓகே. ரஜினி சாருக்கு ஸ்டைலுன்னு அப்கோர்ஸ் அவருக்கு ஸ்டைலு அப்படியே அதே மாதிரி விஜய் சாருக்கு வந்து எமோஷனல் சீனு. நீங்க இது பகவதி அவருடைய படம் துள்ளாத மனம் துள்ள அந்த பாத்ரூம் சீன் வந்து அது பார்க்கும்போது நமக்கே எமோஷனலாக வரும். அவர் உள்ள போய் அழுறப்போ அப்படி வந்து அந்த எமோஷனல் பண்றதுல அதுவும் ஹியூமரையும் விஜய் சாருக்கு பட்டையை கிளப்பிடுவாரு. ஹியூமர் சீரை கொடுத்தாரா போதுங்க, அவர்கிட்ட வந்து கியூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு அவரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த படத்துல அந்த சீன் பர்டிகுலரா. ஓகே. நான் ஏன் அந்த சீன் சொன்னேன், அதுக்கப்புறம் ஜெய்யை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அங்கே ஒரு பூத்தொட்டி இருக்கும், அதை தள்ளி விட்டுட்டு அப்படியே பாவமாக நடந்து வர இடத்துல வந்துட்டு இப்போ அந்த பூத்தொட்டியை எட்டி உதச்சிட்டு உள்ள வந்து அந்த அருவாலை இப்படி தட்டி சுற்றி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சீன் அப்ப வந்து என் காலத்தோட நான் அதுக்கு யோசிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க ஷூலாம் துடைப்பாரு. செத்து போன என் தம்பிக்கா உன் காலை கூட பிடிக்க நான் தயங்கல, பிறக்க போற என் தம்பிக்கா அவன் தலையெடுக்கவும் தயங்க மாட்டேங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு வேரியேஷன் காட்டுவாரு. இந்த சீனுக்கு இந்த சீன் பார்த்தா எனக்கு அப்பவே சின்ன வயசுல பார்க்கும்போது எப்பா என்னடா இவ்வளோ டக்குன்னு மாறிட்டாரு. ஏன்னா அதுலயே நீங்க இப்பதான் நம்ம வந்து திரை தீப்பிடிக்கும் மாஸ்டர் இளையராஜா சாங் 1000 சாங் சொல்லணும், அப்பவே வந்து அச்சமில்லை அச்சமில்லை மனமெல்லாம் ஒரு சாங் அப்பவே அவருக்கு நீங்க பண்ணீங்க. அதெல்லாம் எப்படி சார் வந்து டக்குன்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு அப்பாவி டீ கிடையாது, பூவாக இருந்தவன் முள்ளாக மாறினான்லாம் எல்லாமே டைலாக்ல வரும், பாட்டுல வரும். அது எப்படி அவர் அந்த டிரான்சிஷன் எடுத்துக்கிட்டாரு? அது என்னன்னா இப்போ வந்து அது ரியலா சொல்லப்போனா இப்போ வந்து ஒரு ஹீரோவை ஒரு நார்மலாக இருக்க ஒரு ஹீரோவை நீங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப பிரயத்தனப்படணும். ஓகே. குருவி தலையில் பணங்காயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெவி டோஸ்ன்னு சொல்லி ஆயிடக்கூடாது, எஜெட் ஆகிடக்கூடாது படக்கு பார்க்க. அப்போ ஆடியன்ஸுக்குலாம் அவன் பண்ணுறது கரெக்டுன்னு ஒன்று கொண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேல நிறைய ஒர்க் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட அந்த படம் மட்டும் 2 வருஷம் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன். 2 வருஷம் ஸ்க்ரீன் பிளே. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் சொல்லும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இயக்குனராக பரவாயில்லடா அப்படி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அதெல்லாம் பார்த்து முதல் தர போகும்போது பூந்துட்டி தடுக்கணும், அவர் தடுக்குனாரு, தடுக்கி அப்படியே தள்ளாடி போனார். செகண்ட் டைம் அதே பூந்துட்டி எட்டி வச்சாலாம் நான் கதை பேசும்போது பேசியிருக்கோம். அப்போது அதே மாதிரி அப்போ என்ன பண்ணோம்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் ரொம்ப சாஃப்டாக அவரை காமிச்சிட்டே வந்துட்டு அந்த தம்பி இறந்ததுக்கப்புறம் அவர் எலிவேட் ஆகிறாரு அப்படின்னு நம்ம அந்த கதையில் பண்ணியிருந்தது. ஸோ இதை தான் நான் விஜய் சார் கன்வின்சிங்காக சொன்னது. சார் இது வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்கள் ஆடியன்ஸ், இப்போ இருக்கிற ஆடியன்ஸ், நீங்கள் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்க ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே தம்பி கூட ஜாலியாக இருக்கிறது வைக்கிறது, அந்த பேங்க்கில் போயிட்டு ரீஃபில்க்கு ஒரு சண்டை போடுவாங்க, அந்த விஷயம்லாம் உங்கள் ஆடியன்ஸ் ரசிச்சுட்டே வருவாங்க சார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் சார் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ, அது கூட ரொம்ப கன்வின்சிங்கான ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போவே நான் சொல்கிறது அந்த படம் வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து 24 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2002 வந்துச்சா. அப்போ நான் 2000 யோசிச்சிருக்கேன். என்னன்னா அந்த சாங் இருக்கு இல்லையா, அச்சமில்லை அச்சமில்லை, அது வந்து ஆக்சுவலி சிங்கமொன்று வருதே ஹே ஹே அப்படின்னு ஒரு சாங் ஒன்று சிங்கமொன்று புறப்பட்டதுன்னு வரும். நான் வந்து சிங்கமொன்று வருதே என்னது அதுக்கு வரும், அடுத்த லைன் வரும், இப்படிதான் போட்டிருந்தேன். சிங்கமொன்று வருதுன்னு போட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். ரெக்கார்டே பண்ணியாச்சு. சினேகன் தான் எழுதுறாரு. ஓகே பண்ணா விஜய் சார் அந்த சாங் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. அவர் நீங்க சொன்ன பாயிண்ட் தான், அண்ணாமலையில வந்து சிங்கம் ஒன்று போடுறப்பட்டதேன்னு இருக்கு, இங்க சிங்கமொன்று வருதுன்னா நம்ம அப்படி நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அதெல்லாம் சொல்ல, எனக்கு வந்து எஸ்ஏஎஸ்ஆர் கூப்பிட்டு அந்த சாங் விஜய் வேண்டான்றான் அப்படிதான் எனக்கு சொன்னாரு. நான் சொன்னேன் ஏன் சார் அந்த சாங் வேணும் சார், அவர் எலிவேட் ஆகிறதுக்கு அதான் சாங்குன்னு. இல்லை அவன் வந்து ரொம்ப ஓவராக இருக்குன்றாப்புல வேண்டான்றாப்புல அப்படின்றா. வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா நான் அவ்வளோதான், எனக்கு தெரியும் இல்லையா, அவரோட பழகிருக்கேன் இல்லையா, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கதம் தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. ஓகே. உடனே நான் வந்து சென்று சார் அப்போ ஒன்றும் பண்ணலாம், எனக்கு எலிவேஷன் வேணும். ஹீரோ வந்து அப்படியே அவருடைய டிரான்சிஷன், அவர் வந்து ஒரு சாதாரண ஆளாக வந்து அப்படியே மாறுறான்றதுக்கு ஒரு சாங் வேண்டியிருக்கு. வேணா ஒன்று பண்ணுறேன் சார், இதே டியூன் லிரிக் மாத்துறேன்னு சொல்லி அப்புறம் கவிஞரை கூப்பிட்டு லிரிக் மாற்றுங்க அப்படின்னா அவர் வந்து நல்லா தானே சார் இருக்குன்னாரு. நல்லா தான் இருக்குங்க, சிங்கமொன்று வருது, அடுத்த லைன் கூட சூப்பர் லைன் மறந்துச்சு எனக்கு. அப்போ அவன் சொன்னேன் இந்த மாதிரி வேணான்றாரு மாற்றுங்க அப்படின்னா, என்ன சார் மாற்றுனா சொன்ன ஒன்று பண்ணுங்க, பாரதியார் பாட்டு இருக்கு அச்சமில்லைன்னு, அது அப்படியே வச்சிருவோம், அச்சமில்லை மனமே வச்சுக்கோ, அடுத்த லைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த லைன் கொடுத்து அப்படியே அதை லிரிக் அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன் மட்டும் தான் மாற்றணும், மற்றெல்லாம் ஒரிஜினல் வச்சுட்டு அப்படியே சாங் வந்து மறுவை கொண்டு காமிச்சேன். வந்து அச்சமில்லைன்னு ஒரு ஓகேட்டாரு. அந்த சாங் சிங்கமுன்றே வந்திருந்தா இன்னைக்கெல்லாம் அது பயங்கரமா இருந்த சாங்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் இப்பெல்லாம் போட்டாங்கல்ல அவருக்கு மாஸ்டர் மெர்சல் எல்லாத்துலயுமே அவருக்கான அந்த தமிழன் சாங்கே போதுமே மாஸ் சாங். அதனால அதுக்கப்புறம் நமக்கு இப்போ பார்க்கும்போதெல்லாம் இப்பவும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஷோ அவர் படத்துக்கு தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு ஃபேன் மேல போய் உட்காந்து பார்ப்பேன். பார்க்குறப்ப ஓகே கரெக்டாக தான் இருக்கு தலைவருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பகவதி வில்லன் ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. எப்படி அந்த ரிலீஸ் பிளான் இருந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன்லாம் வந்துச்சு படம் ரிலீஸ் ஆகல? ஆக்சுவலாக எனக்கு வந்து உண்மையிலே வந்து பகவதி இப்போ கூட சில பேர், அதாவது எனக்கு ரீ ரிலீஸ் அப்போ கூட என்னுடைய சோசியல் மீடியாக்களில் கீழே கமெண்ட்ஸில் சில ரசிகர்கள் கேட்குறாங்க, சார் பகவதி படம் ஓடிச்சா ஓடலையா சார், சில ஓடலைன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் என்கிட்ட கேட்குறாங்க. பட் அது என்னோட படமாக இருந்தால் கூட என்னுடைய படங்கள் எந்த படம் நல்லா போச்சு நல்லா போலேன்னு சொல்லக்கூடிய நான் ஒரு ஓப்பன் மைண்டட் மேன் தான். எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஹிப்போக்ரைஸ்தனம் சும்மா சொல்லிக்கிறதுலாம் சொல்ல, உண்மையிலே பகவதி வந்து அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகி திருப்பூர் சுப்பிரமணியம் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், படம் நல்ல படப்பா சூப்பராக போகுது,
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது திருப்பூர் சுப்ரமணியம் மாதிரி அந்த அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற காட்டிங்கன்னா ஓகே தமிழ் சினிமாவில் ஒரு தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆகி 3மே ஹிட் படம் இந்த இந்த அந்த வருஷம் மட்டும்தான். 2002 தீபாவளி தான். ஓகே பகவதி, வில்லன், ரமணா ஓகே 3 ரிலீஸ் ஆச்சு. ரமணா ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு, பகவதி ஒரு மாஸ் கமர்ஷியலு, வில்லன் அது அஜய் சாருக்கான டூயல் ரோல்னு வச்சு அதுவும் ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணியிருந்தாங்க. 3மே நல்லா வசூல் பண்ணிச்சு. ஓகே எந்த படம் முந்த போகுது, எந்த படம் அதிக வசூல் போகுதுன்னு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர் வட்டம் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த ஹோல் கடைசியாக பார்த்தா எல்லாமே ஈக்குவல் வசூல் தான். ஈக்குவல் வசூல்னா நான் ஒரு 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 மிஞ்சி போனால் ஒரு 2 ரூபான்னு 3 லட்சத்தில் சொல்கிறேன். 2-3 ரூபா வித்தியாசத்தில் ஏதாவது 1-2 படங்கள் இருந்திருக்கலாம். ஓகே பட் ஆனால் ஈக்குவல் வசூல் தான். 3மே ஹிட்டுங்கிறது. ஏன்னா எனக்கு அது எப்படி தெரியும்னா, பகவதிக்கு அப்புறம் 2 படம் நான் அவரோட காம்பினேஷன் பண்ண வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு. அவர் விஜய் சாரே கூப்பிட்டு பண்ண சொன்னார். ஓகே நான் எனக்கு வேற படம் கமிட் ஆனதால தான் திருமலை வந்து அவர் வேற ஒரு டேரக்டர் வச்சு பண்ணார். திருமலை படமே நான் பண்ண வேண்டிய படம் தான். பகவதிக்கு அப்புறம் திருமலை என்னை பண்ண சொன்னார். தளபதி வந்து கவிதால நான் படம் கமிட் ஆயிருக்கேன், நீங்க வந்து கதை சொல்லுங்கன்னாரு. நான் வேற படம் கமிட் ஆயிட்டேன். அதுக்குள்ள நான் வந்து தம் கமிட் ஆயிட்டேன். சிம்பு சார் கூட தம் கமிட் ஆயிட்டேன். ஓகே அது வந்து நான் சொன்னேன், இல்லை சார் நான் வந்து இந்த டிஆர் பையன் கூட ஒரு படம் கமிட் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாங்கினா இது வந்து இப்போ பகவதி மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணலாம் இதுலன்னாரு. ஓகே பட் எனக்கும் அப்போ இருந்தே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று கமிட் ஆகிட்டோம்னா அதுலேருந்து மற்ற கால்குலேஷன்லாம் போட்டு நான் வெளியே வரமாட்டேன். ஓகே ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு எந்த ஹியூமனாக இருந்தாலும் சரி தான், அவங்க எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி தான், அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுறது நாம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம செயல்படலாம், ஆனா செயல்படுத்துறது நாம கிடையாது. அது வேற ஏதோ ஒரு பவர். அது இயற்கையா இருக்கலாம், இறையா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ நம்ம கிடைக்கப்பட்ட விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதால நான் சொன்னேன், இல்லை சார் அதை முடிச்சோட வரேன் ஓகே அப்படின்னோடனே, இல்லை நான் அப்போ பார்த்துக்கலாம் தான் அவர் வேற டேரக்டர் வச்சு பண்ணாரு. ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து தம்மு குத்து ஏன்னு இந்த பக்கம் போயிட்டு படம் கமிட் ஆகி ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கமிட்மெண்ட் சார்ட் இருந்து வருது, விஜய் சார்ட் இருந்து, இந்த மாதிரி ஒரு கம்பெனி நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. நான் இல்லை சார் நான் அந்த கமிட் ஆகிட்டேன் சார், அது ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே 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 அதுதான் அப்புறம் விஜய் சார் பண்ணார். அந்த ப்ராஜெக்ட் தான் மதுரை. மதுரை அது இப்படி. அதுக்கு அப்புறம் போக்கிரி டயத்துலையும் மறுபடியும் அவர் கூட நான் பண்ண வேண்டியது. ஓகே அது நான் கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன் விஜய் சாருக்கு. ஓகே என்ன கதை சொன்னீங்க? அது வந்து என்ன, ஒரு ஒரு பெண் பொலிட்டீஷியன் வந்து எதிர்ப்பார். ஓகே ஒரு லேடி பொலிட்டீஷியன் பெரிய லெவலில் இருப்பாங்க. ஓகே அந்த லேடி பொலிட்டீஷியனுக்கும் இவருக்கும் ஒரு வார் வரும். அப்படி ஒரு கதை. ஸோ அந்த ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும்னு சொல்லி அந்த கதை பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன். ஓகே ஃபுல் கதை ஓகே பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எஸ்ஏ சந்திரசேகர் சார் தான் ப்ரொடியூசர் அதுக்கு. ஓகே அந்த படம் நான் பண்ண வேண்டியது. பட் என்னோட நான் சொன்ன கொஞ்சம் இயற்கை ஒன்று டிசைட் பண்ணி இருக்கு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அங்கே போக்கி ரிலீஸ் ஆகி ஹிட். ஸோ போக்கிரியை போக்கிரி ரீமேக் பண்ணணும்னு விஜய் சார் முடிவு பண்ணிட்டார். போக்கிரி ரீமேக் பண்ணணும் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாது. விஜய் சார் என்னதான் சொன்னாலும் ப்ரொடியூசர், அப்போ பெரிய ப்ரொடியூசர், அவங்க சைடில் வந்து அப்போ தெலுங்குல வந்துட்டு இது ஹிட்டு, இந்த பிரபுதேவா பண்ண ஒரு படம் ஒன்று ஹிட்டு. ஸோ அவர் பிரபுதேவா டைரக்டராக போடலான்னு சொல்லி போக்கிரி வந்து அந்த படத்துக்கு போயிட்டாங்க. அப்படி அங்கே போனார். அதுக்கப்புறம் நான் இந்த சப்ஜெக்ட் தூக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கதையை மறுபடியும் கொண்டுட்டு போய் விஜய் சார் அது பேசுவோம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியல் சூழலாம் மாறிச்சு. அந்த கதை பண்ண வேற மாதிரி ஆயிரும்ட்டு நான் அது பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கதை தான். ஓகே அதுக்கப்புறம் அப்படியே அந்த கதை ஸ்கிரிப்ட் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஓகே மேபி நடந்திருந்தா அது வேற மாதிரி இப்போ வேற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு நான் ஸ்மெல் பண்ணிட்டேன். இப்போதானே அவர் கட்சி மாநாடுலாம் போட்டார். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்மெல் பண்ணிட்டேன், இவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டு இதை அவர் எப்படி அரசியலுக்கு வரப்போறாருன்னு அப்படியே எல்லாருக்கும் ஒரு பேச்சு உலகிட்டு இருக்குது, வரப்போறாருன்னு. ஆனா வருவாரா இல்லையானும் தெரியல. ஓகே அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த கதையை பண்ணால் இப்போ ஃபேன்ஸ் கொண்டாடிடுவாங்க, ஏன்னா அவங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கதையை வந்து அப்போ தான் அந்த கதையை வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அவர் சந்திக்கிறதுக்கான சூழலே அமைய மாட்டேங்குது. ஓகே எங்கேயாவது அவுட்டோரில் இருக்கார், எங்கேயோ இருக்கார். அவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணால் சார் சொல்கிறோம் சார்ன்றாங்க. அதுக்குள்ளே அப்போ வந்து விஜய் சார் வந்து பெரிய மாஸ் ஹீரோ ஆயிட்டார் இல்லையா, தளபதி ஆயிட்டார் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் அவர் நம்ம ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு, படம் பண்ண எங்களுக்கே. எங்களை மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாமே படம் பண்ண எங்களுக்கே அவர் ரீச் பண்ணுறதுக்கு 3 படம் பண்ணியிருக்கீங்க. 3 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் ரேஞ்சு பெரிய ரேஞ்ச் ஆகி போச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து இயற்கையில் நிறைய விஷயங்கள் அப்படி அமைய தான் செய்யும். ஓகே ஸோ எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னா அப்போ தான் எஸ்ஏ சாரை போய் பார்க்குறேன். சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன். அவர் கதையை கேட்டு நல்லா இருக்குது தம்பி,
அப்படின்னாரு. ஆமாம் சார், இது வந்து அவர் பண்ணாருன்னா பகவதி எப்படி நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாற்றுறோமோ ம். அதே மாதிரி இந்த கதை வந்து அவர் பொலிட்டிக்கலுக்கு வர்றதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் கதை சார் அப்படின்னு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குதுன்னா சரி நான் கேட்குறேன்னாரு. அப்போ அவர் புலி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே 2015 டைம் 15 டைமா கரெக்ட், அதான் லாஸ்ட் அவர் ட்ரை பண்ணது. ஓகே. அப்போ ஒரு புலி படம் பண்ணிட்டு இருக்காரு. ம். ஸோ இவர் வந்து கேட்குறாரு, அவர் வந்து நான் சொல்கிறேங்கிறாரு. அப்படியே நான் ஒரு நாள் போயிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கே வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே. சரி இதுக்கு மேலே நம்ம தூக்கிட்டு தெரிய வேண்டாம், ம், ம். மற்ற வேலையில் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அப்படி நிறுத்தினேன். அங்கே நிறுத்துனது. அதுக்கப்புறம் அந்த தளபதியை வந்து ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்க்குறது பார்த்தா ஐயா வணக்கம். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான். விஜய் சார் கூட 3 படங்கள் பண்ணிருக்கீங்க. அவர் இளைய தளபதி டைம்ல வந்து படங்கள் பண்ணீங்க. அவர் ஆக்ஷன் ஹீரோவா ஆகும் போது ஒரு படம் பகவதி பண்ணீங்க. இளைய தளபதி வந்து தலைவர் விஜய் ஜனநாயகன் தான் கடைசி படம்னு சொல்றாங்க. 69 படத்தோட சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு முடிச்சிட்டு நான் அரசியலுக்கு போறேன்னு சொல்றாரு. முதல்ல இந்த அரசியலுக்கு சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போறதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் தலைவரா அவரோட அரசியல் நகர்களை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட முறையில் அவருடைய விருப்பம் தான் நான் சொல்லுவேன். Okay. அதாவது வந்து நம்மளுடைய விருப்பம் என்னன்னு நம்ம சொல்றதுக்கு அவருடைய டிசிஷன் நம்ம தலையிட முடியாது. பட் Okay. ஆனால் அவர் வந்து தன்னை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அது நெடுநாளைய திட்டம். அது Okay. வந்து திட்டம்னா அதுக்காக நான் வந்து அரசியலில் வந்து அதை அவர் வந்து இப்போ சொன்னால் கூட சில பேர் சொல்லுவானுங்க தும்பு தூக்குறான், விஜய்கிட்ட வந்து அடுத்த படம் வாங்குது, கால் ஷீட் வாங்க ட்ரை பண்ணுறான்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் சார் நான் பார்க்கவே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துட்டு நம்மளை பற்றி பெருசாக பேசிட்டாரும் அவர் கூட்டு பேச போகிறதும் கிடையாது. பட் நான் அவர் அப்சர்வ் பண்ணது சொல்லுறதுன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் செல்வா காலகட்டத்தில் அவங்க ஆஃபீஸ் போகிறப்போ வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து நோட்டு கொடுப்பாங்க சார். ஓகே. அந்த 1 கியர் நோட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆமா, அந்த ஆமா. 1 கியர் நோட்டு வந்து அப்படியே அவங்க ஆஃபீஸில் அடிக்க வச்சுருப்பாங்க. இந்த ஜூன் ஜூலையில் வந்து அவங்க ரசிகர் மன்றம் சார்பாக ம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊருங்களில் நோட்டு கொடுப்பாங்க. என்ன அந்த நோட்டில் வந்து பின்பக்கம் வந்து விஜய் சாருடைய படம் போட்டு அது நம்மளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் விஜய் மக்கள் இயக்கம்னு வச்சு விஜய் அது இருக்கும், விஜய் மக்கள் இயக்கம்னு இருக்கும். ம். அதை வச்சு கொடுப்பாங்க. விஜய் நற்பணி மன்றம் தான், நற்பணி அப்புறம் மன்றம். தான் விஜய் அப்ப நற்பணி மன்றம்னு இருக்கும். ம். நான் பார்த்துருக்கேன் நோட்டு அடிக்க எவ்வளோ கிட்டத்தட்ட அது அப்படியே குடோன் மாதிரி அதான் ஆஃபீஸில் குடோன் மாதிரி அடிக்க வச்சுருப்பாங்க. பரவாயில்ல இப்படி செய்கிறாங்களே இவங்க நிறைய பேர் இது செய்கிறாங்களே அப்படிமா. இந்த குணம்லாம் தான் சார் அவங்கள வந்து அரசியல் கொண்டு வருதுன்னு நினைப்பேன். ஏன்னா இதே மாதிரி விஜய் சார் வந்து ஆரம்பத்துல இந்த சோசியல் விஷயங்கள் அவங்க அப்பாவும் அவரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அவர் தொடர்பு இல்லை. ஆனா அவர் அந்த சோசியல் கான்சியஸ் இருக்காருன்ற விஷயம் எனக்கு பேசுறப்ப தெரியும்ல ஒருத்தர் பார்க்கும்போது. ஸோ அவர் அரசியலுக்கு வருவாருன்னு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு தெரியும் எனக்கு. ஆனா நான் மிரண்டதுன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் அந்த மாநாட்டில் அவர் பேசுன டிவியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நானே அப்படி ஆடி நம்ம விஜய் சாரா இது அப்படிங்கிற மாதிரி தான் வடிவேல் சொல்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் எங்களுக்கு அந்த வடிவேல ரியாக்ஷன் கொடுப்பார்ல, நம்ம ஆளா இது அப்படின்ற மாதிரி எங்களுக்குலாம் இருந்துச்சு. என்னடா இது இப்படி பேசுறா, அப்படி பேசி நாங்களாம் பார்த்ததே கிடையாது. ஓகே. அவர் வந்து வேற மாதிரி ரெடி ஆயிட்டார் போல இருக்குது அப்படி. அதை கூட சில பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல டைலாக் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அது என்ன படம், கத்தி படத்துடைய கிளைமாக்ஸ்ல பேசுறது அதெல்லாம் கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரிப்பேர்டா ஆகிறதுக்கு ரொம்ப யோசிப்பார் சார். ப்ரிப்பேர்ட் ஆகிட்டார்னா அவர் என்ன தோன்றதான் சரி. ஸோ அரசியலுக்கு அது ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. ஓகே. பட் நம்ம தமிழ்நாடும் பல அரசியல் தளங்களை கண்டிருக்கு. ஓகே. பல பேர் வந்திருக்காங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் தவிர பெருசாக ஜெயிச்சது யார்? விஜயகாந்த் ஒரு அலையை ஏற்படுத்தினாரு. பட் அவருக்கு எங்கேயோ ஒரு சின்ன கால்குலேஷனாக அது ரொம்ப முக்கியம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எமோஷ்னலையும் இதை விட கால்குலேட்டிவ் ரொம்ப முக்கியம். அந்த கணக்கு போடுறதுல வந்து மிகப்பெரிய ஒரு அது நம்ம பார்வையாளராக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நமக்கு அரசியல் சம்மந்தமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம அரசியலை பார்வை பண்ணும்போது அரசியலில் வந்து எமோஷனலை விட அதே சமயம் எமோஷனும் என்ன சொல்கிறது ஈடுபாட்டை விட உங்களுக்கு கணக்கு ரொம்ப முக்கியம். அந்த கணக்கை வந்து கரெக்டாக போடணும். அதை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கரெக்டாக போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் 15-20 வருஷ இது இருந்துச்சு. அவர் வந்து திமுக உறுப்பினராக இருந்தார். முதல்ல காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் திமுக உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் திமுக பொருளாளராக இருந்தார். அதுக்கப்புறம் தனியாக வந்து கட்சி ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஒரு பேஸ்மெண்ட் இருந்தது. இவர் நேரடியாக அரசியல் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய தொண்டர்களுடைய பலம் எம்ஜிஆருக்கு இருந்த பலம் இருக்குது. அது நமக்கு வெளியே பார்க்கும்போதே தெரியுது. கட்சி ஆரம்பித்தப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு தொண்டர்கள் பலம் இருந்துச்சோ அந்த பலம் இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியான தலைவர்கள் கூட இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே. எம்ஜிஆர் கூட வந்து அப்போ அரசியல் தலைவர் நிறைய பேர் இருந்தாங்க. திமுகலேருந்து வந்தாங்க. இவர் கூட இவருக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் புஷி ஆனந்த் மட்டும்தானே. ஆமாம்.
பொதுமக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. வேற இவருக்கு அரசியல் ரீதியாக அங்கே யார் இருக்காங்க நமக்கு இப்போ வந்து ஜாயின் வந்திருக்காரு, 2 பேர் இருக்கிறாங்க அவங்களோட. இனி போக போக அவர் கண்டிப்பாக நம்மளே வெளியேறது இவ்வளோ பேசுகிறவிடா கட்சி ஆரம்பிச்சு நடத்துகிறவங்க எவ்வளோலாம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த மூவில் தான் தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் நான் படம் பண்ண ஹீரோ, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ நாம் வந்து அவர் அரசியல் வெற்றி பெறணும்னு எதிர்பார்க்கறது ஒரு எல்லா இயல்பு அது. ஸோ எனக்கும் அந்த ஆசை இருக்குது. தவிர நான் வந்து விஜய் சார் வச்சு படம் பண்ணதால் மட்டுமல்ல, எனக்கு வந்து இயல்பாகவே அந்த விஜய் சார் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, அந்த ஒரு டவுன் டு எர்த்து, அது எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஸோ வந்தார்னா அவர் வந்து மக்களுக்கு ஏழை எளிய மக்களை பற்றின வந்து விஷயங்கள் புரியும். ஏன்னா பெயினில் வளர்ந்த ஒரு கலைஞன் விஜய் சார். ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுத்தோன்னு ஹைட்டுக்கெலாம் போகல சார். அவர் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அவரை ஊதாசனப்படுத்தினவர்களே அவரை வாழ்த்தி பேசின இதை நான் பார்த்துருக்கேன். அப்போ விஜய் சார் சொன்னதை பார்த்துக்கிறோம். இந்த நடிகரை தானே சொன்னார், அந்த நடிகர் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுகிறாரு அப்படி நினச்சிக்கோடா. அந்த மாதிரி நிறைய விஜய் சார் வந்து பர்சனலாக நான் படம் பண்ண காலகட்டத்தில் பர்சனலாக விஜய் சார் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல சோல், அவர் நல்லபடியாக அரசியலை வெற்றி பெறணுன்றது தான் என்னுடைய ஆசை. சூப்பர் சார், சூப்பர் சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.